தற்போது கிடைத்து உள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருத்தணி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு உள்ள மாணவனின் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர், தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. திருத்தணி அடுத்த ஆர்கேபேட்டை அருகே கொண்டாபுரம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் அதே கிராமத்தை சேர்ந்த மோகித் என்ற மாணவன் 7ஆம் வகுப்பு படித்து வந்தான். இந்த நிலையில நேற்றைய தினம் மதிய உணவு இடைவெளியின் போது மாணவர்கள் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நடைமேடையின் அருகே அமர்ந்து உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக திடீரென கைப்பிடி சுவரானது இடிந்து விழுந்திருக்கிறது. இதில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவன் மோகித் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறான். இதையடுத்து மாணவனுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் கிராம மக்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் நேற்றைய தினம் பள்ளி வளாகத்தில் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே இந்த நடைமேடையின் பக்கவாட்டு சுவர் விரிசல் ஏற்பட்டு இருந்ததை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஏன் கவனிக்கவில்லை என்றும் மாணவர்களை ஏன் அங்கு சாப்பிட அனுமதித்தார்கள் என கேள்வி எழுப்பி மாணவர்களுடைய சடலத்தை பள்ளியில் இருந்து எடுத்து செல்ல மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து திருத்தணி கோட்டாட்சியர் கனிமொழி, டிஎஸ்பி கந்தன் ஆகியோர் கிராம மக்களுடன் 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் சடலத்தை அந்த பள்ளியில் இருந்து மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில அரசு பள்ளி மாணவர்கள் மீது கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்தது உயிரிழந்த விவகாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாம் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்த மாணவன் உயிரிழந்த தொடர்பாக ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண தொகையாக 3 லட்சம் வழங்கியதாக உத்தரவிட்டிருந்தார். மேலும் இந்த விவகாரத்தில் அந்த பணியில அஜாகத்தியாக இருந்ததாக பள்ளி தலைமை ஆசிரியர் தியாகராஜன், திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து திருத்தணி அரசு மருத்துவமனையில் மாணவரின் உடலில் பிரேத பரிசோதனைக்கு முடிந்த நிலையில உடலை வாங்க மறுத்து மாணவர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், கிராம மக்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனை முன்பாக குவிந்ததால் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட போலீசார்கள் மருத்துவமனையில் குவிக்கப்பட்டதால பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில இன்று காலை முதல் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் உயிரிழந்த மாணவருடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார். இந்த பேச்சுவார்த்தையில் மாணவருடைய குடும்பத்தினருக்கு அரசு சார்பாக ரூபாய் 1 கோடி நிவாரணமும் அதே போல அரசு வேலை வழங்குவதை உறுதி செய்தால் மட்டுமே சடலத்தை பெற்று செல்வோம் என அந்த குடும்பத்தினர் தெரிவித்திருந்த நிலையில மாணவருடைய சடலத்தை எடுத்து செல்லுமாறு திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் கனிமொழி கூறியதால அவர்களிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பள்ளி மாணவன் உயிரை கண்டித்து இன்று பள்ளிக்கு விடுமுறை அளித்த நிலையில அந்த பள்ளியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளி முன்பாக ஒன்று கூடி மாணவருடைய இருப்புக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். மேலும் காலை முதல் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகள் எல்லாம் மாணவருடைய குடும்பத்தினரிடம் மற்றும் கிராம மக்களுடன் கடந்த 24 மணி நேரமாக பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் நேரில் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட முயன்ற போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கார்களை சிறைப்பிடித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இனிதா, விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதாகர்.